Good morning friends and students. இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard computer application chapter 5 PHP function and array பத்தி பார்க்க போறோம். So last வீடியோல நம்ம PHP function பத்தி பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம PHP array அப்படின்றத பார்க்கலாம். PHP array அப்படின்றத பார்க்கலாம். So இங்க definition கொடுத்திருக்காங்க. அரேயோட definition என்னன்னு பார்க்கலாம். first array is a concept that store more than one value of same data type in a single array variable, right? ஒரே ஒரு வேரியபிள்ல நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. that is called a monogeneous array. clear? so இப்போ என்ன பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சோம் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு 2-3 டேட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10, 15 இப்படி நான் 3 வேல்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எத்தனை வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும், 3 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ 5க்கு A கொடுக்குறேன், 10க்கு B கொடுக்குறேன், 15க்கு C கொடுக்குறேன். ஸோ இப்படித்தான் நம்ம படிச்சிருப்போம். பட் அரேன்றது ஒரு நியூ கான்செப்ட். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு காமனா ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளுக்கு நிறைய டேட்டாஸ் என்ன செய்ய முடியும், நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் இங்க ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சிட்டேன். இந்த வேரியபிள்ல 5, 10, 15 இப்படி நான் 3 வேல்யூ கொடுக்க முடியுமா? முடியும். எப்போ அப்படின்னா அரே யூஸ் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ அரே யூஸ் பண்ணா நம்ம என்ன செய்யலாம், நிறைய வேல்யூஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். புரிஞ்சா? பட் ஒன் தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே அரே எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எப்பயுமே 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, சோ அப்ப இது மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு? 3 வேல்யூ. இதை எலமெண்ட்னு சொல்லலாம். சோ எத்தனை எலமெண்ட் இருக்கு? 3 எலமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன? 0. செகண்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 1. தேர்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வேல்யூ 2. ஆக மொத்தம் 3 தான். சரியா? மொத்தம் 3 தான். பட் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிச்சு n-1ல முடியணும். புரிஞ்சா? 0ல இருந்து ஆரம்பிச்சு n-1ல முடியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சோ 73, 98, 86, 61, 96. சோ இதெல்லாம் வேல்யூ. இதெல்லாம் வேல்யூ. எத்தனை வேல்யூஸ் ஆர் கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5. சோ 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் அரே எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்? 0ல இருந்து. அப்ப இண்டெக்ஸ் வேல்யூ 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0 எதுல முடிஞ்சிருக்கணும்? n-1. அப்ப இதுதான் n. n-1 என்ன வேல்யூ? 4. அப்ப 4ல முடிஞ்சிருக்கணும். செக் பண்ணி பாருங்க. 0, 1, 2, 3, 4. புரிஞ்சா? சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த அரேயோட நேம் வந்து ARR அப்படின்னு ஞாபகம். இந்த அரேயோட நேம் ARR. இப்ப ARR1 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எந்த வேல்யூவை இங்க கால் பண்றோம் அப்படின்னா 98 கால் பண்றோம். ஏன் சார் அப்படின்னா இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த இண்டெக்ஸ் வேல்யூல என்ன வேல்யூ இருக்கு? 98 இருக்கு. சரியா? இப்ப பாருங்க, ARR3 இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 61. ஏன் சார் அப்படின்னா இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. இந்த இண்டெக்ஸ் வேல்யூல என்ன வேல்யூ இருக்கு? 61 இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த PHPல நமக்கு 3 விதமான அரேஸ் இருக்கு, ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் indexed array, second one is associative array, third one multi dimensional array. சரியா? மொத்தம் எத்தனை இருக்கு? 3. என்னென்ன அப்படின்னா indexed array, second one is associative array, third one is multi dimensional array. நான் வச்சுக்கோங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப இண்டெக்ஸ் அரேனா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து indexed array பார்க்கலாம். சோ இதுதான் இண்டெக்ஸ் அரேயோட டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். an array is defined using the keyword array. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பா அரேன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிருக்கணும். எப்போ அப்படின்னா நீங்க அரேயை டிஃபைன் பண்ண போறீங்கன்னா. சரியா? each element of line array is assigned on index value which start from 0 and end with n-1. இதுதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம். சோ எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிச்சு எதுல முடிஞ்சிருக்கணும்? n-1ல முடிஞ்சிருக்கணும். The user can access array elements using the array name followed by the index value. Right? காமிச்சேன் RR3 இப்படின்னு எழுதி காமிச்சேன். இப்படிதான் எழுதணும். ஏன்னா இதுதான் என்னது? அரே நேம்.
அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் என்னது அரே நேம். இந்த அரே நேமுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்கும்? இண்டெக்ஸ் வேல்யூ எழுதியிருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அரே வேரியபிள். ஸோ இதுதான் அரே வேரியபிள். நம்ம இப்போ இங்க ஏஆர்ஆர்னு வச்சுக்கலாம். ஏஆர்ஆர் அப்படின்ற ஒரு அரே வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு கொடுத்து அரேன்னு கொடுத்துருக்காங்க. அரேன்றதை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். எதுக்காக அப்படின்னா ப்ரோக்ராம்ல அரேன்றதை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன இருக்கணும்? அரேன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அரேன்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இங்க வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. நான் இங்க வந்து 5, 10, 15 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூ நான் கொடுத்துருக்கேன்? 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 5, செகண்ட் வேல்யூ 10, தேர்ட் வேல்யூ வந்து 15. அப்ப இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன சார்? 0. இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் 0. ஏன் அப்படின்னா அரே எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அப்ப இந்த 10 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1, ரைட்? 15 ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 2. அண்டர்ஸ்டாண்ட்? மொத்தம் 3 எலிமெண்ட். பட் இதுல ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 end with n-1. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல 3 இருக்கு. அப்ப என்ன வரும்? 0 to 2 வரைக்கும் வரும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ $student_name. அப்ப இதுக்கு பேர் என்னது? இதுதான் நேம் ஆஃப் த அரே. இதுக்கு பேர் என்னது? நேம் ஆஃப் த அரே. ஸோ இது கீவேர்ட். இந்த கீவேர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் வேல்யூ. ஸோ எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க? மொத்தம் 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? 3 வேல்யூ. என்னென்ன வேல்யூ? இனியன். அதான் இனியன்றது என்னது? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 0, ரைட்? அண்ட் கவின் இது என்னது? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 1, ரைட்? அண்ட் நிலனி, ரைட்? இது என்னது? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 2. மொத்தம் 3 வேல்யூ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 அண்ட் எண்ட் வித் n-1. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப பிரிண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. The student names are $student_name of 0. இப்ப ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ல என்ன சார் இருக்கு? இனியன் இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். சோ அப்ப இங்க என்ன பிரிண்ட் ஆகும்? இனியன் அண்ட் கமா, ரைட்? செகண்ட் என்ன இருக்கு? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 1 என்ன இருக்கு? கவின் இருக்கு, கவின். அப்புறம் கமா, ரைட்? தேர்ட் என்ன சார் இருக்கு? ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆஃப் 2. இங்க என்ன வேல்யூ இருக்கு? நிலனி இருக்கு. சோ இதுதான் அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம் பாருங்க. சோ அதே ப்ரோக்ராம் இங்க டைப் பண்ணிருக்கேன். நான் கொஞ்சம் வித்தியாசம் டைப் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்திருக்கேன். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம்ல 0 வச்சிருக்கேன். சோ இதுல என்ன வேல்யூ இருக்க போகுது அப்படின்னா இனியன் இருக்க போகுது. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் 1ல என்ன இருக்க போகுது அப்படின்னா கவின் இருக்க போகுது. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 2ல என்ன இருக்கு அப்படின்னா நிலனி இருக்க போகுது. சோ உங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் வந்து தனியா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் நேம் ஆர் இனியன், கவின் அண்ட் நிலனி மொத்தமா 3 வந்துருச்சு. சோ இங்க 0ல என்ன வேல்யூ இருக்கு? இனியன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 1ல என்ன இருக்கு? கவின் இருக்கு. ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் 2ல என்ன இருக்கு? நிலனி இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் அரே பத்தி பார்க்க போறோம், ரைட்? அசோசியேட்டிவ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இங்க பேர் மெத்தட், ரைட்? அசோசியேஷன் பண்ண போறோம். ஒரு வேல்யூவை இன்னொரு ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள் கூட அசைன் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, சோ இங்க பாருங்க, associative array or a key value, இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, தனித்தனி key value. Pair data structure, instead of having data stored in linear array, linear-னா வரிசைன்னு அர்த்தம். Okay, linear array. With associative array, you can store your data in a collection and assign a unique key which you may use for referencing of data, referencing your data. Clear? இங்க பாருங்க, நாங்க இங்க சின்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அரேன்றது நம்ம கண்டிப்பா கொடுத்துக்கணும். இது கீவேர்ட் நம்ம சொல்லியாச்சு. சோ கீவேர்ட் குள்ள என்ன பண்ணிருக்காங்க? கீ கொடுத்திருக்காங்க, அப்புறம் வேல்யூ கொடுத்திருக்காங்க. கீ கொடுத்திருக்காங்க, வேல்யூ கொடுத்திருக்காங்க, கீ கொடுத்திருக்காங்க, வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம n நம்பர்ஸ் ஆஃப் கீ அண்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே போக முடியும்.
ஸோ கீன்றது வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபைஸ் த கீ, தட்ஸ் மீன் நம்பரிக் ஆர் ஸ்ட்ரிங், ரைட்? வேல்யூன்றது என்ன அப்படின்னா வேல்யூ, ஜஸ்ட் வேல்யூ, டேட்டாவா இருக்கலாம். ஓகே, அது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நீங்க வாட்ச் பண்ணா தெரியும். ஸோ இங்க டாலர் மார்க்ஸ் கொடுத்து இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க, அரே கொடுத்தாச்சு. அப்ப இதுக்கு பேர் என்னது? இதுதான் நேம் ஆஃப் த அரே. ஓகே, நேம் ஆஃப் த அரே. அப்ப இது என்னது? இது கீவேர்ட், நமக்கு தெரியும். அதே மாதிரி 3 வேல்யூ கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டூடெண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 35 கொடுத்துருக்காங்க. புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம்ல வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, எந்த கீயும் கொடுக்கல. புரிஞ்சுக்கோங்க, வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போற ப்ரோக்ராம்ல கீ கொடுத்து வேல்யூ கொடுக்குறாங்க. அப்ப ஸ்பெசிஃபிக்கா ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் என்ன அப்படின்னா 35, ஸ்டூடெண்ட் 2ஓட மார்க் என்ன அப்படின்னா 17, ஸ்டூடெண்ட் 3ஓட மார்க் என்ன அப்படின்னா 43 கொடுத்தாச்சு. ஓகே, சோ இப்போ எக்கோ கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் டாலர் மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1. இப்போ தான் டாலர் மார்க் ஆஃப். ஸோ இதோட ஸ்டூடெண்ட் 1 மார்க் என்ன? 35. அப்ப 35 இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, செகண்ட் பாருங்க, ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ் டாலர் மார்க், இதான் டாலர் மார்க். அதோட ஸ்டூடெண்ட் 2 மார்க்ஸ் என்ன? ஸ்டூடெண்ட் 2ஓட மார்க்ஸ் என்ன? 17, ரைட்? இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாச்சு, ரைட்? இங்க ஸ்டூடெண்ட் 3 கொடுத்துருக்காங்க, பட் அதுக்கு என்ன கொடுக்கல, இங்க ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? இப்ப 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1 எலிஜிபிள்னோ ஸ்டூடெண்ட் 2 நாட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்காங்க. நானும் இதுலயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் 3க்கும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ ஸ்டூடெண்ட் 1 கொடுத்தாச்சு, அவனோட மார்க் வந்து பிரிண்ட் ஆக போகுது 35 இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டூடெண்ட் 2 மார்க் இஸ் மார்க் ஸ்டூடெண்ட் 2 இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் எலிஜிபிள், செகண்ட் ஒன் இஸ் நாட் எலிஜிபிள், தேர்ட் ஒன் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இஸ் மார்க் ஸ்டூடெண்ட் ஆஃப் 3. அப்போ எவ்வளவு மார்க் எடுத்துக்கான்? 43. அப்போ 43 இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். சரியா? பாருங்க அவுட்புட் பாருங்க, ஸ்டூடெண்ட் 1 மார்க் இஸ் 35 இஸ் எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபிகேஷன் and student 2 mark is 17 is not eligible for qualification. Student 3 marks is 43 is eligible for qualification. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம், அதாவது மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே இஸ் an array is contain one or more array. It's contain one or more array. அப்போ ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே வச்சுக்கலாம். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு அரே இருக்கு, அப்ப அந்த அரேக்குள்ள இன்னொரு அரே வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகே, PHP understand multi dimensional array that are 2, 3, 4, 5 or more level deep, right? எவ்வளவு வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அரேஸ் more than 3 level deep are hard to manage for most people. இவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகே, கொஞ்சம் ஒர்க் பண்ண ஹார்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மூணாவது அரே பார்க்கலாம், அதாவது மல்டி டைமென்ஷனல் அரேயோட எக்ஸாம்பிள் இது. சரியா? ஸோ நம்ம டெஃபினிஷன் ஏற்கனவே பார்த்தாச்சு. இங்க பாருங்க, டாலர் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டாங்க, அப்ப இதுதான் நேம் நமக்கு தெரியும். சரியா? அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கணும், அப்ப இதுதான் கீவேர்டு. சரியா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கீவேர்டுக்குள்ள இன்னொரு கீவேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே யூஸ் பண்ணிருக்காங்க, அப்ப இதுக்கு பேர் தான் மல்டி டைமென்ஷனல் அரே. சரிங்களா சார்? ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த டேட்டாஸ் எப்படி சார் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஷேப்ல ஸ்டோர் ஆகும். சரியா? இப்ப பாருங்க, இதுல யூனியன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் யூனியன், அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 96, இங்க என்ன இருக்கு? கவின். சரியா? 60, அதுக்கப்புறம் 59, ரைட்? செகண்ட் தேர்ட் ஒன் நிலானி, ஸோ அதோட 13, அப்புறம் 39. ஸோ இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சரியா? ஸோ நமக்கு இங்க பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும். ஸோ இது 0, இது 1, இது 2, அதே மாதிரி இது 0, இது 1, இது 2. சரியா? அப்ப இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது எத்தனை அரே வச்சிருக்கு அப்படின்னா ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே இருக்கு.
சரியா? இதுதான் ஒரு அரே, இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள 3 அரே இருக்கு. அப்போ 3 நம்ம ரோஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல எத்தனை காலம் இருக்கு அப்படின்னா 3 காலம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஸ்டூடெண்ட் டேபிள். சரியா? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. சரியா? அப்ப இது ஃபர்ஸ்ட் ரோ எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னா 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். 0 1 2 இதைத்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? இதுல மொத்தம் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இனியன் 199. அப்ப எத்தனை இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. அப்போ 1 2 3. அப்ப இதுவும் 1 2 3. பட் எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும்? 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0 1 2. அதனாலதான் நான் மேல என்ன பண்ணிருக்கேன்? 0 1 2ன்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப நீங்க பாருங்க 1,1 1,1 என்ன சார் இங்க டேட்டா இருக்கு? 16 இருக்கு. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1,1 என்ன கொடுத்துருக்காங்க? 16 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,1 இங்க பாருங்க, இது 2 இது 1. இதோட வேல்யூ என்ன? 13. ஸோ 2,2 இது 2 இது 2. இதோட வேல்யூ 39. இப்படிதான் நம்ம பார்க்கணும். சரியா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்கோ $student of 0,0. அப்ப 0,0 என்ன சார் இருக்கீங்க? 0,0 இதுதான் 0,0. இதுல இனியன் இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் இனியன் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தமிழ் மார்க் டபுள் கொட்டேஷன்ல இருக்கு. ஸோ அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் $student of 01 இது 0 இது 1. இங்க என்ன சார் இருக்கு? 100 இருக்கு. அப்ப 100 பிரிண்ட் ஆகும். அப்புறம் மார்க் சார் இங்கிலீஷ் மார்க்ன்றது டபுள் கொட்டேஷன்ல இருக்கு. ஸோ அதே அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஆஃப் 0 of 2. அப்ப 0 of 2ல என்ன சார் இருக்கீங்க? 96 இருக்கு. ஸோ 96 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாரோட டேட்டாஸும் பிரிண்ட் ஆக போகுது. இங்க பாருங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் தான் நான் கொஞ்சம் மாடல் பண்ணி எழுதியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எழுதியிருக்கேன். நேம் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருந்துச்சுன்னா நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சரியா? நீங்க இப்ப பாருங்க, ஒரு அரேக்குள்ள எத்தனை அரே எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இது ஒரு அரே, அதுக்குள்ள ஒரு அரே அரே அரே. அப்போ ஒரு அரேக்குள்ள 3 எழுதியிருக்காங்க. அப்ப இது ரோ 1 ரோ 2 ரோ 3. சரியா? இதுல காலம் 1 காலம் 2 காலம் 3. ஸோ அதனாலதான் இந்த டேபிள் நான் வரைஞ்சிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்த்தா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி இருக்கும். நேம் இனியன், தமிழ் மார்க் 100, இங்கிலீஷ் மார்க் 96. நேம் கவின், தமிழ் மார்க் 60, இங்கிலீஷ் மார்க் 59. நேம் நிலனி, தமிழ் மார்க் 13, இங்கிலீஷ் மார்க் 39. ஓகே, இஸ் ராங்லி இஸ் கிவன். ஸோ நான் இங்கே தப்பா கொடுத்துருக்கேன், அதனால தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ.